வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி விசுவாவசு வருஷம் ஆடி மாதம் 25ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் சதயம். திதி தேய்பிறை பிரதமை மதியம் 3 மணி வரை, ஆஃப்டர்நூன் 3 o'clock வரைக்கும் பிரதமை தேய்பிறை பிரதமை திதி. அதன் பிறகு துதியை. யோகம் சித்த யோகம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. குளிகை நேரம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுபஹோரைகள் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, 11 மணி முதல் 12 மணி வரை, மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய விசேஷம் காயத்ரி ஜபம். காயத்ரி மந்திரத்தை உச்சரிக்கும் பக்தனம்மா, கேட்கும் வரும் கிடைக்கும் வரை கண்ணுறக்கும் இல்லையம்மா. காயத்ரி மந்திரத்தை காயத்ரி மந்திரத்தை உச்சரிக்க வேண்டிய நாள். காயந்தோ ரட்சிதக இத்தி காயத்ரி. அது ஏதோ சொல்லுவாங்க, காயத்தை திரியாக்கி விளக்கேற்றிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. காயந்தோ ரட்சிதகா இத்தி காயத்ரி. யார் தன்னை பாடுகிறானோ அவனை காப்பாற்றுவாள். பாடுகிறவன் அப்படின்னா உச்சரிப்பவன், சொல்பவன், திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருப்பவன், தனது மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருப்பவன். காயத்ரி மந்திரம்ங்கிறது ஒரு மீட்டர் கணக்கு, 24 அக்ஷரம் கொண்டது காயத்ரி. எல்லா சாமி பேர்லேயும் காயத்ரி இருக்குது. 145 காயத்ரி மந்திரங்களை ஓலைச்சுவடியிலிருந்து எடுத்து சரஸ்வதி மஹால் லைப்ரரின்னு தஞ்சாவூரில் இருக்காங்க. அங்கே ரொம்ப ரேரான ஓலைச்சுவடியெல்லாம் இருக்குது. எல்லா சப்ஜெக்ட்லையும் இருக்குது. இலக்கியம், ஜோதிடம், மருத்துவம். மருத்துவத்தில் எக்கச்சக்கமாக இருக்குது. சித்த வைத்தியத்தில் எல்லாம் கண்ணா பின்னான்னு இருக்குது. மூலிகை பற்றியெல்லாம் தே ஆர் ஹேவிங் எ வெரி வாஸ்ட் கலெக்ஷன். இட்ஸ் லைக் அ ஓஷன். சரஸ்வதி மஹால் லைப்ரரியில் இந்த எங்கெங்கெல்லாம் காயத்ரி மந்திரம் சொல்லியிருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்து தொகுத்து ஒரு நூலாக வெளியிட்டார்கள். அது நான் சற்றேறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு முறை அங்கே சென்றிருந்தபொழுது அந்த புத்தகம் எனக்கு விலைக்கு கிடைத்தது. காயத்ரி கோஷம் அப்படின்னு போட்டு ஒரு புக்கு கொடுத்தாங்க. அங்கே ஆராய்ச்சி பிரிவிலே எனது பெரும் மதிப்பிற்குரிய ஒரு நண்பர் ஒருவர் இருந்தார். என்னோட ரொம்ப வயசில் பெரியவர். அவர் வாஸ் எம்ப்ளாய்டு தேர். சீனிவாசன் பேர். சான்ஸ்கிரிட்டு தமிழ் ரெண்டும் அப்படியே சரளமாக டிரான்ஸ்லேட் பண்ணுவார். நல்ல ப்ரொஃபவுண்டு நாலெட்ஜ். லாங்குவேஜில் ரொம்ப ப்ரொஃபிஷியன்சி ஜாஸ்தி அவருக்கு. அந்த இரு மொழிகளிலும் சரளமாக டிரான்ஸ்லேஷன் பண்ணுவார். மொழிபெயர்ப்பு. அவர் நிறைய விஷயங்களை சொல்லுவார். அவர் கூட பேசினாலே பல அரை மணி நேரம் பேசினா ஒரு 100 புக்கு படித்து நாலேஜ் கிடைக்கும். அப்படி பேசுவார். ஐ திங்க் இஸ் நவ் இன் மயிலாப்பூர். 30 வருஷத்துக்கு முன்னால் அந்த புக்கு வாங்கி பார்த்தா அதில் சரஸ்வதி மஹால் வெளியீடுன்னு போட்டு காயத்ரி கோஷம் அப்படின்னு ஒரு புக்கு போட்டிருந்தாங்க. அதில் எல்லா தெய்வத்து பேர்லேயும் காயத்ரி இருக்குது. மன்மத காயத்ரிலாம் இருக்குது. எல்லா தெய்வத்துக்கும் இருக்குது. எல்லா தேவர்களுக்கும் இருக்குது. எல்லா கிரகங்களுக்கும் இருக்குது. இன்றைய கிரக நிலவரம். மிதுனத்தில் குரு சுக்கிரன், கடகத்தில் சூரியன் புதன், சிம்மத்தில் கேது, கன்னியில் செவ்வாய், மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி ராகு. இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வீட்டில் காலையும் மாலையும் விளக்கேற்றுகிறோம். குத்து விளக்கு ஏற்றுவோம். சரி, ஏற்றுங்க. அது தானாக அணைய வேண்டுமா அல்லது நாம் அதை அணைக்க வேண்டுமா? நாம அதை அணைக்கக்கூடாது. அதுவாகவே எப்போ எண்ணெய் தீந்து அணையணுமோ அப்போ தான் அணையணும். அது வரைக்கும் அது எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும்னு சில பேர் சொல்கிறாங்க. அப்படின்னு ஒரு அம்மா கேட்குறாங்க சேலத்துலேருந்து. நீங்கள் ஒரு பூ வச்சு அணைச்சிருங்க. ஏன்னா தொடர்ந்து எரிஞ்சால் அகண்டமாக எரியணும். 24 hours எரிஞ்சால் அதுக்கு பேர் அகண்ட தீபம்னு பேர். அதில் என்ன ப்ராப்ளம்னா, நம்ம தூங்கினதுக்கப்புறம் அதில் எண்ணெய் தீந்து போய் அந்த திரி படர்ந்து எரிஞ்சு கருகிடுத்துன்னு வச்சிங்கன்னா அது அபசகுணமாக நினைப்பாங்க. ஐயோ திரி கருகக்கூடாது, கருகிடுச்சு, ஃபுல்லாக கருகிடுச்சு, அணைஞ்சு போக வருதும்பாங்க. அதனால் நீங்களே பார்த்து அணைச்சிறது நல்லது. பூஜை முடிஞ்சிடுச்சா கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு பூவை கையை ஊதி அணைக்காதீங்க. வாயால் ஒரு பூ எடுத்துங்க. அந்த பூ அது மேலே இப்படி வச்சிங்கன்னா அது இதுவாகிடும், அமைதியாகிடும். அந்த மாதிரி தான் அணைக்கணும். அதை சக்திவேல். சக்திவேல் விருதாச்சலம் அரசு அச்சகம் ஓய்வு. அவர் ஏதோ தகவல் சொல்கிறார் நமக்கு. ஸ்ரீ என்று அழைக்கப்படும் லக்ஷ்மியை திருமால் வாஞ்சையால் விரும்பி சேர்ந்த இடம் ஸ்ரீ வாஞ்சியம். ஸ்ரீ மேலே வாஞ்சை ஏற்பட்டு பெருமாள். இறைவி பந்து விளையாடிய இடம் பந்தனை நல்லூர். இது நல்லா இருக்குது. பந்தனை நல்லூர் டான்ஸுக்கு ரொம்ப ஃபேமஸ் தெரியுமா? ஒரு காலத்தில் நட்டுனார்லாம் பந்தநல்லூர்லேருந்து தான் வருவாங்க.
பரதநாட்டியம் கற்றுக்கிறதுக்காக பந்தநல்லூர் போய் அங்கே இருக்கிற நட்டுவ நாட்டை கற்றுக்குவாங்க. அவ்வளோ ரொம்ப பிரபலம் அது. பரதநாட்டியத்துக்கு புகழ்பெற்ற இடம் பந்தனை நல்லூர். இறைவி பந்து விளையாடிய இடம் அது, அதனால் பந்தனை நல்லூர். மனிதர்கள் போன்று சிவலிங்கத்திற்கு குடுமி உள்ள இடம் குடுமியான் மலை. இதெல்லாம் ஊர் பெயர் காரணங்கள் ஆகும். இப்படிக்கு எஸ் சக்திவேல், விருதாச்சலம். நல்ல தகவல் சக்திவேல், நன்றி. என்னுடைய அக்காள் மகள் வாசுகி தனது ஓய்வுத்தொகை, அதான் பென்ஷன், ஓய்வுத்தொகை பென்ஷன் முழுவதையும் வசதி இல்லாதோர் அனைவருக்கும் கொடுத்து உதவுகிறாள்னு சொல்லுங்கள். உதவுகிறது அப்படின்னாக்கா அக்ரிணை ஆகிடும். உடல்நிலையும் மனமும் பாதிக்கப்படுகிறது. இருப்பினும் அவளன் உடல்நிலை பாதிக்கப்படுகிறது. பிறர்க்கு நன்மை முற்பகல் செய்தால் நமக்கு நன்மை தானே திரும்பி வர வேண்டும். இதற்கு பெரிய நன்மை எதுவும் கிடைக்கவில்லை, அதுக்கு என்ன பண்ணணும் சார்? நீங்கள் அதையும் இதையும் லிங்க் பண்ணாதீங்க. நான் மற்றவங்களை ஹெல்ப் பண்ணேன், எனக்கு நல்ல வேணும்னு அப்படி பேசாதீங்க. ஹெல்ப் பண்ணுறது நம்மளுடைய கடமை, முடிஞ்ச அளவு பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒரு பக்கம் நமக்கு நம்மளுடைய விதிப்படி என்னென்ன நடக்கணுமோ அதெல்லாம் நடந்து தான் தீரும். அந்த விதியை நம்ம அனுபவிச்சு தான் ஆனோம். அது ஒரு சைடு. இதையும் அதையும் அளவு போடாதீங்க. நான் இவ்வளோ லட்ச ரூபா கொடுத்தேன், எனக்கு இவ்வளோ தான் நல்லது வந்திருக்குன்னு அதை ஒரு நம்ம செலவு பண்ணுற பணத்தையும் இறைவன் கொடுக்குற பலனையும் நீங்கள் பணத்தை கொண்டு அளக்காதீங்க. நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி, பணம் கொடுக்கறது வேறு, ஹெல்ப் பண்ணுறது வேறு, நன்மை தீமை வேறு. இது அவர் பிறந்த நேரமா அல்லது முற்பிறவில் செய்த பாவமா? பிறருக்கு உதவி செய்தால் நமக்கு பதவி கிடைக்குமா? கோதண்டபாணி, கும்பகோணம் 22 மஞ்சக்கார தெரு. ஆசிரியர் ஓய்வு. சென்னையை சுற்றிலும் நிறைய பழமையான கோயில்கள் இருக்கின்றன. 1000 ஆண்டுகள் பழமையான சென்னையை சுற்றி உள்ள கோவில்கள் கூடுவாஞ்சேரி, மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் கோவில். கூடுவாஞ்சேரி மாவட்டம் அது. கூடுவாஞ்சேரி எப்போ மாவட்டமாச்சு? திருவிடந்தை ஈசிஆர் நித்திய கல்யாண பெருமாள். மாங்காடு காமாட்சி கோவில். பூந்தமல்லி வைத்தீஸ்வரன் கோவில். பாடலத்திரி நரசிம்மர் கோவில். சிங்கப்பெருமாள் கோவில். மகாபலிபுரம், அது ரொம்ப பழசு, 2000க்கு மேலே. திருப்போரூர் முருகன் கோவில். திருப்போரூர் முருகன் கோவில் முதல்ல இருந்து மறைஞ்சிடுச்சு. அதுக்கப்புறமா மதுரையில் இருந்த ஒரு மீனாட்சி அம்மனுடைய பக்தருக்கு கனவுல அம்பிகை பிரத்யட்சமாகி, நீ போய் திருப்போரூரில் இருக்கிற என்னுடைய பாலகன், என்னுடைய குமரனுடைய கோவில் அங்கே மணல் மூடி கிடக்கிறது, அதை சரி செய்து அதை மீண்டும் சிறப்பாக பூஜைகள் நடைபெற ஏற்பாடு செய்ய வேண்டும் அப்படின்னு அம்பிகை உத்தரவு போட, அவர் எப்படின்னா மீனாட்சி அம்மனை தவிர யாருமே கும்பிட மாட்டாராம். சிவன் சன்னதி கூட போக மாட்டார். மீனாட்சி அம்மனை கும்பிட்டுட்டு அப்படியே வந்துடுவாராம். அந்த மாதிரி ஒரு தீவிர மீனாட்சி பக்தர். நீ போய் அந்த கோவிலை நீ கண்டுபிடிச்சி அதை சுத்தம் பண்ணி அதை எடுத்து நடத்தி எல்லாம் பண்ணணும்னு சொல்லி அம்பிகை உத்தரவிட்டு, அவர் அங்கேருந்து மதுரையிலேருந்து தேடி விசாரிச்சுக்கிட்டு சமரமாபுரி அப்படின்று அம்பிகை அதை சொல்லுகிறாள். சமரமாபுரின்னு விசாரித்து அதுக்கப்புறம் கடைசியில் கண்டுபிடிச்சிறார் திருப்போரூர் தான் அது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அங்கே வர்றார். திருப்போரூர் அருணகிரிநாதர் திருப்போவிலே குறிப்பிடுகிறார். வான் தான் அங்கே எல்லை. வானத்தில் யுத்தமிட்ட இடம். ஆகாய மார்க்கத்திலே சூரபத்மனுக்கும் முருகனுக்கும் யுத்தம் நடந்த இடம் திருப்போரூர். அந்த காலத்திலே சூரபத்மன் 3 படை வச்சுருந்தானா. தரைப்படை, கப்பல் படை, வான் தாக்குதல், ஏரோப்ளைன், ஏர்ஃபோர்ஸ், நேவி எல்லாமே இருந்தது அவன்கிட்ட. இந்த நேவியில் சண்டை நடந்தது திருச்செந்தூர், ஏர்ஃபோர்ஸில் சண்டை நடந்தது திருப்போரூர், தரையில் சண்டை நடந்த இடம் திருப்பரங்குன்றம். பிறை சூடனே பிரான். லக்னாதிபதி உச்சம் பெற்று கேந்திர திரிகோணத்தில் இருந்து இவர்களோடு சுபகிரகம் இணைய அந்த வீடு சுப வீடாக இருந்தால் இவ்வமைப்பு உடையோர் பரிபூர்ண ஆயுளான 100லிருந்து 120 ஆயுள் வரை வாழ்வார்கள் என்று ஜோதிடத்தில் கூறப்பட்டிருக்கிறதே உண்மையா? நீ சொல்கிற இவ்வளவும் நடக்கணுமே. லக்னாதிபதி உச்சம் பெற்று சுபர் வீட்டிலே அமர்ந்து சுபகிரகங்களின் சேர்க்கை பெற்று அதோட தசை வேறு வரணுமே. பரிபூர்ண ஆயுளான 100லிருந்து 120 வருடத்து வாழ்வார்கள் என்பதை கூறும் ஜோதிடம் உண்மையா? பிஆர் கவிதை ராஜா ஐயம்பேட்டையிலேருந்து கேட்குறார். 120 வயசு தான் பூர்ணாயுசுன்றாங்களே, அப்படி வாழ்ந்தவங்க யாரையாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? 120 வயது வரை வாழ்ந்தவர்களை நீங்கள் கண்டதுண்டா? கண்டதில்லை, கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒளிமயமான எதிர்காலம். மேஷ ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். 4ஆம் இடத்தில் சூரியன், 10ஆம் இடத்தில் சந்திரன், அவை இரண்டும் ஒன்றை ஒன்று பார்த்து கொள்வதால் இது பௌர்ணமி. முழு நிலவு நாள்.
பூர்ண சந்திரன் ஜொலிக்கின்ற நாள், அதனால் நல்லா இருப்பீங்க. ஏன்னா சந்திரன் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான கிரகம். மேஷ ராசிக்கு 4ஆம் வீட்டிற்கு அதிபதி சந்திரன். அந்த சந்திரன் நல்லா இருக்கும் போல நீங்கள் சுகமாக இருப்பீங்க. சுகஸ்தானாதிபதியே அவர் தான். ஒரு சில மேஷ ராசியினர் புதிதாக வண்டி வாகனம் வாங்குவார்கள். நீங்கள் கேட்ட வண்டி கிடச்சிரும், ஸ்டாக் இருக்கும், கொடுத்துருவாங்க. அது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் கேட்குற நம்பர் வேறு ஃபேன்சி நம்பர் கேட்குறீங்க. எனக்கு 1111 வேணும் அப்படின்றீங்க. அந்த நம்பர்லாம் வேணும்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கொடுக்கணும். அதனால் கொஞ்சம் லேட் ஆகணும். 2-3 நாளில் வந்துடும், வண்டி கைக்கு வந்துடும். புதுசாக வண்டி வாங்கி பலன்னு அதில் ஜம்முன பவனி வருவீங்க. குடும்பம் அமைதியாக இருக்கும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். திருமணம் ஆகாத மேஷராசினருக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயதார்த்தமாகும். மகிழ்ச்சியான சூழ்நிலையிலே நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் வெகு சிறப்பான கிரக நிலவரம் அமைந்திருக்கிறது. 2ஆம் இடம் வலுப்பெற்றிருக்கிறது. 2ஆம் இடத்திலே குரு சுக்கிரன் இணைப்பு ஏற்பட்டிருப்பதால் வாக்குஸ்தானம் வலுவாக இருக்கிறது. செல்வாக்கு அதிகரிக்கும், அதிகார பலம் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும். உங்களை பெரிய பதவிக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. பெரிய பெரிய பதவிகளெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை தரம் உயரும். மனுஷன் டைம் ஓவர் நைட்டு மாறுங்க. டைம் நல்லா இருந்தால் ஓவர் நைட்டு ஒரு மனுஷன் எங்கேயோ போயிடுவான். எத்தனை பேரை பார்த்துருக்கோம் அந்த மாதிரி. இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் வரப்போகுது. ரிஷபராசிக்கு அதிர்ஷ்ட காற்று வீசிக்கொண்டு இருக்கிறது. எந்த நேரமும் எந்த ஒரு நல்ல தகவலும் வரலாம். ஏதேனும் புதிதாக வாய்ப்புகள் வந்தால் அதை நழுவ விட வேண்டாம். புது வாய்ப்புகளை கெட்டியாக பிடிச்சிக்குங்க, விடாதீங்க. சில பேர் ஆணவத்திலே விட்டுருவாங்க. நிறைய வாய்ப்பு வரும், நல்ல ஆஃபர்லாம் வரும், ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நல்லா தேடிட்டு வரும். சில பேர் என்ன பண்ணாங்க, ஆணவம், இவன் என்ன பெரிய, ஆஃப்டர் ஆல் அவன் யார் சார், அவன் எனக்கு சொல்கிறான் நீ இதை எடுத்துக்கன்னு. ஹூஇசி. அதாவது கடவுள் நேரில் வர முடியாதுங்க. கலியுகத்தில் நேரில் நிற்க மாட்டார். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. யாராவது ஒரு மனுஷன் மூலியமாக தான் ஒரு செய்தியை நமக்கு சொல்ல முடியும். ஸோ அதுக்கு அவர் யாரை தேர்ந்தெடுக்கிறார் என்று தெரியாது. யார் மூலமாக வேண்டுமானாலும் ஒரு நல்ல செய்தி சேரலாம். நாம் அந்த செய்தியைத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டுமே ஒழிய அது யார் சொன்னது, அவர் ஏன் சொன்னார், அவர் சொன்னதால் நான் அதை செய்ய வேண்டுமா, அவர் சொல்லி நான் செய்ததாக ஆகிவிடாதா அப்படின்னு அந்த ஆணவத்தை அங்கே எடுத்துடணும். ஆணவத்தை நீக்கிட்டோன்னா நல்லா ஆகிடுவோம். ஒன்றுமே இல்லை வாழ்க்கையில், ஒன்றும் கிடையாது. போகும்போது ஒன்றும் எடுத்துகிட்டு போகல. யாரும் ஒன்றும் எடுத்துகிட்டு போக மாட்டான். சுடுகாட்டில் அரணா கயிறு கூட அறுத்துட்டு தான் போடுவான். அது கூட வராது கூட. என்ன இருக்குது பெருசாக அகம்பாவம். நான் அப்படின்னா சீக்கிரம் அழிய போகிறான்னு அர்த்தம். நான் அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக அழிவான்னு அர்த்தம். நான் வந்தாலே அழிவு. தயவு செஞ்சு அந்த ஹெட்வெயிட்டெல்லாம் தூக்கி டஸ்ட்பினில் போடுங்க. அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லாதது. பி ப்ராக்டிக்கல். நல்ல ஆஃபர் வரும், அக்செப்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் வரப்போகுது. அதை புறந்தள்ளி விடாதீர்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். மிதுன ராசிக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம் இருக்கிறது. எனவே புதிதாக எதுவும் செய்ய வேண்டாம். செய்து கொண்டிருக்கும் வேலைகளை பத்திரமாக பார்த்து செய்யுங்கள். பேச்சிலே நிதானம் தேவை. சொல்லை பெரிதோர் சொல், அச்சொல்லை வெல்லுஞ்சொல் இன்மை அறிந்து என்று வள்ளுவரின் வாக்கை மறந்து விடாதீர்கள். வள்ளுவருடைய திருக்குறளிலிருந்து எடுத்து தான் நான் பரிகாரமே சொல்லுகிறேன். எங்கேயாவது ஒரு ஜோசியர் திருக்குறளை வச்சுட்டு பரிகாரம் சொல்கிறத பார்த்துருக்கீங்களா? நான் தான் திருக்குறளில் தான் எல்லாமே சொல்லியிருக்கார். அவர் சொல்லாத விஷயமே இல்லை. வறுமையை பற்றி ஒரு இடத்துல சொல்லாரு, கேடின் விளைநலம் ஒன்றுண்டு, கிளைஞரை நீட்டி அளக்கும் கோல். அருமையான குறள். கேடுனாக்க வறுமைன்னு அர்த்தம். கேடின் விளை நலம் ஒன்றுண்டு, வறுமையினால் ஏற்படக்கூடிய நன்மை ஒன்று உண்டு அப்படின்றார். அது என்ன, வறுமையினால் எப்படி நன்மை ஏற்படும்? விளை நலம் ஒன்று உண்டு. எதனால்? கேடினால். கேடு அப்படின்னா வறுமை. கேட்டின் விளை நலம் ஒன்றுண்டு. என்ன அது ஒரு நன்மை? வறுமையினால் ஒரு நன்மை இருக்குன்றாரு. என்ன நன்மைன்னு பார்த்தா, கிளைஞரை நீட்டி அளக்கும் கோல். சொந்தக்காரன் யார் எப்படிங்கிறத அந்த வறுமையை வச்சு நீ கண்டுபிடிக்கலாம். அது ஒன்று தான் அதால் பிரயோஜனம். வறுமை வரும்போது யார் யார் நம்மளை பார்த்து மூஞ்சியை திருப்பிட்டு போகிறாங்க, யார் அலட்சியமாக அப்படி ஒரு பார்வை பார்க்குறாங்க, யார் பரிதாபப்படுறாங்க, யார் கிண்டல் அடிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது, ஆஹா இதுதானா உலகம், இதுதானா இவங்களுடைய ட்ரூ கலர் தெரிஞ்சு போச்சு, அடாடா இவங்க யாருன்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அவர்களுடைய குணாதிசயத்தை அவர்களை நீட்டி அளக்கும் கோலாக அந்த வறுமையை பயன்படுத்தலாமா? வேறு ஒன்றும் பிரயோஜனம் இல்லையா? அதில் கிளைஞரை நீட்டி அளக்கும் கோல், அளவுகோல். பாவர்ட்டி இஸ் எ மெஷரிங் ஸ்கேல் டு ஜட்ஜ் யுவர் ரிலேட்டிவ்ஸ். இதுதான் இந்த குறளுடைய இங்கிலீஷ் மீனிங். நம்ம சொல்கிறாரு. இதை விட பிரமாதமான அட்வைஸ் யார் சார் சொல்ல முடியும்?
வள்ளுவரை காட்டிலும் மிகச் சிறப்பான அறிவுரைகளை சொன்னவர் யார் உள்ளார்? எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லை. அதனால் இன்றைக்கி சந்திராஷ்டமம் பார்த்து பேசுங்க. கடக ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். ராசி அதிபதி 7 அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டு இருக்கிறது என்பது ஒரு யோகம். ராசியிலே சூரியன் புதன் இணைப்பு பெற்றிருப்பதால் புதாதித்ய யோகம் பெற்று அதனால் பல நன்மைகள் உங்களுக்கு நடைபெறப் போகின்றன. 10 குடையவன் 10ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறது, கன்னியிலிருந்து 8ஆம் பார்வையாக. எனவே நன்மைகள் பல விதத்திலே நடைபெறக்கூடிய நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள், வெற்றிகரமான நாள். சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் வெகு சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்கும். 12 குடைவன் 6ஆம் இடம் சென்றதால் யோகம். 11ஆம் இடத்திலே 2 சுபகிரகங்கள் இணைந்ததால் யோகம். எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி, தொட்டதெல்லாம் ஜெயிக்கும் நாள் இன்றைய நாள். தொட்டதெல்லாம் ஜெயிக்கும். நீங்கள் எது பண்ணாலும் சக்ஸஸ் ஆகும். மற்றவர்களால் முடியாது என்று சொன்ன விஷயங்களை நீங்கள் முடியும் என்று செய்து காட்டுவீர்கள். நத்திங் இஸ் இம்பாசிபிள் ஃபார் யூ. எனவே இது மிக மிக சிறப்பான நாள், மகிழ்ச்சியான நாள், அற்புதமான நாள், வெற்றிகரமான நாள். கன்னி ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பாக இருக்கிறது. ராசிக்கு 5ஆம் இடத்திலே லாபஸ்தானாதிபதி சந்திரன் அமர்ந்து கொண்டு தன் சொந்த வீடான கடகத்தை பார்த்து கொண்டிருப்பது ஒரு யோகம். ராசி அதிபதி ராசிக்கு 11ஆம் இடத்திலே புதாதித்ய யோகம் பெற்றிருப்பது மற்றொரு யோகம். 10ஆம் இடமான மிதுனத்திலே குரு சுக்கிரன் ஆகிய 2 சுப கிரகங்கள் இணைந்து 4ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருப்பது மற்றொரு அற்புதமான யோகம். உங்கள் தாயாரின் ஆரோக்கியம் நன்றாகும். தாயார் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்கன்னா இப்போ எழுந்து உட்காந்துருவாங்க, பேச ஆரம்பிச்சிருவாங்க. மூக்கில் இருக்கிற ஆக்சிஜன்லாம் எடுத்து போட்டுருவாங்க டாக்டர் வந்து. படுத்த படுக்கையாக கவலைக்கிடமாக இருந்த உங்கள் தாயாரின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு அவர்கள் வீடு திரும்புவார்கள், டிஸ்சார்ஜ் ஆகிடுவாங்க இன்றைக்கி ஹாஸ்பிட்டல்லேருந்து. அந்த மாதிரி ஒரு நல்ல நாள். அம்மாவுக்கு நல்லது. தாய் வழி உறவினர்கள் எல்லோரும் நன்றாக இருப்பார்கள். தாய் மாமா மூலமாக ஏதேனும் நன்மை நடைபெறும். குடும்பத்தில் உறவுகள் வலுப்பெறும். தாய் வழி உறவுகள் குறிப்பாக சற்று அதிகமாக வலுப்பெறுகின்ற நேரம். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு அதிலே நல்ல வருமானம் கிடைக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெற்று கொண்டிருக்கும். அதில் எந்தவித சிக்கலோ தடையோ தாமதமோ இருக்காது. எனவே இது ஒரு மிக மிக அற்புதமான நல்ல நாள். துலா ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். 5 குடைவன் 5ஆம் இடத்திலே ஆட்சி பலம். 9, 10 ஆகிய வீடுகளிலே உள்ள கிரகங்கள் நன்மை செய்து கொண்டிருக்கின்றன. ராசி அதிபதி 9ஆம் இடத்திலே இருக்கிறது. ராசி அதிபதி சுக்கிரன் குருவோடு சேர்ந்து 9ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு ஏராளமான நன்மைகளை செய்து கொண்டிருக்கின்ற மிக மிக சிறப்பான நல்ல நேரம். தங்கையின் உறவு வலுப்பெறும். நீங்களும் திருமணமானவராக இருந்து உங்கள் தங்கையும் திருமணமானவராக இருந்தால் தங்கை இன்றைய தினம் உங்களை சந்திப்பார். தங்கை வீட்டுக்காரர் உங்களுக்கு உதவி பண்ணுவார். தங்கச்சியோட ரொம்ப நெருக்கமாக இன்றைக்கி கொஞ்சி குலாவுவீர்கள். ஆண்கள் பெண்கள் இருபாலருக்கும் இது பொருந்தும். தங்கச்சி உறவு இன்றைய தினம் சிறப்பாக இருக்கும். பொருளாதார பணம் கொடுக்கல் வாங்கல் சொந்தக்காரர்களிடையே இன்றைய தினம் செய்ய வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படும். நல்லதோ கெட்டதோ அவசரத்துக்கு அதுதான் வழி, வேறு ஒன்றும் வழி இல்லை. வேறு யாரையும் வெளியால் போய் கேட்குறதுக்கு வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களை கேட்குறோம். அதனால் பணம் கொடுக்கல் வாங்கல் சொந்தக்காரர்களிடையே ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால் உங்களுக்கு நன்மை, அதனால் மகிழ்ச்சி. பெரிய கடனெல்லாம் அடைச்சிருவீங்க. இப்போது வட்டி செலுத்தக்கூடிய கடன் ஏதேனும் இருந்தால் அதையெல்லாம் முழுமையாக அசல் வட்டி 2ஐயும் கொடுத்து கடனெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிடுவீங்க. நோ லோன், 0 லோனில் வந்து நிற்கும். கடன் தொல்லையிலிருந்து பெரிய ஒரு விடுதலை, மிகப்பெரிய விடுதலை துலா ராசிக்கு இப்பொழுது கிடைக்கப் போகிறது. வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் அனைவரும் சந்தோஷமாக இருப்பார்கள், ஆரோக்கியமாக இருப்பார்கள், ஒற்றுமையாக இருப்பார்கள். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள், நல்ல நாள். 9ஆம் இடத்திலே சூரியன் புதன் சேர்க்கை. 10, 11 குடையவர்கள் 9ஆம் இடத்தில் சேர்க்கை. 9 குடையவன் 9ஆம் இடத்தை பார்க்கிறது. எனவே நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறும். தந்தை வழி பூர்வீக சொத்து வர வேண்டியிருந்தால் அது இப்பொழுது வரும். ஏதாவது பழைய ப்ராப்பர்ட்டி பூர்வீக சொத்து இருந்துன்னா அது இப்போ கைக்கு வரும். அதில் நீங்கள் குடியிருக்கலாம். அதில் நீங்கள் வீடு கட்டி கொண்டு வசதியாக வாழலாம். உங்களுடைய பூர்வீக நிலத்தில் நீங்கள் வீடு கட்டலாம். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். வேலை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் வழங்கப்படும். பணியிட மாற்றத்துடன் கூடிய பதவி உயர்வு ஒரு சிலருக்கு கிடைக்கும். வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்களெல்லாம் அமைந்திருக்கின்றன. எனவே இது ஒரு நல்ல நாளாக இருக்கும். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். 5 குடைவன் 10ஆம் இடத்தில் இருப்பதால் பதவி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. புதிய பதவி, புதிய பொறுப்புகள் உங்கள் அலுவலகத்திலே கூப்பிட்டு கொடுப்பாங்க. ஒரு காலத்தில் இதுக்காகத்தான் நீங்கள் போய் லாபிங் பண்ணிட்டு இருந்தீங்க. பெசன் நகர் பீச்சில் போய் நின்றுட்டுருப்பாங்க காலையில்.
ஏன்னா அவங்க டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி அங்கே தான் வாக்கிங் வருவார். அதுக்காக இவன் போய் நிற்பான். காலையில் 6:15 அவர் அப்படியே தூங்கி எழுந்து அப்படியே வருவார். சரி நடக்கலாம் அப்படின்ட்டு வருவார். வந்தால் இங்கே நின்றுட்டு வணக்கம் சார் அப்படிமா. யோ நீ இங்கே வந்த அப்படின்னு. சும்மா தான் சார் காற்று வாங்க வந்தேன் சார் அப்படிமா. காலையில் 6:15 நீ காற்று வாங்க வரியா இங்கேருந்து? இல்லை சார் உங்களே பார்த்த மாதிரி ஆச்சு, அதுக்கு தான் சார் வந்தேன். இப்படியெல்லாம் பண்ணி அவருடைய மைண்டில் தான் நிற்கணுங்கிறதுக்காக இப்படிலாம் பண்ணுவாங்க லாபிங் ப்ரமோஷனுக்கு. இப்போ அந்த ப்ரமோஷன் உங்களை தேடிட்டு வரும். நீங்கள் பீச்சில் போய் வாக்கிங் போகிற ஐஏஎஸ் ஆஃபீஸரை பார்க்க வேணாம், அந்த ப்ரமோஷன் உங்களை தட்டிட்டு வரும். நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே வரும். ரொம்ப நல்லா இருக்குது இன்றைக்கி டைம், ரொம்ப அருமையான நேரம். பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு மிகவும் வலுவாக இருக்கிறது. 5 குடைவன் 10ஆம் இடத்தில் இருப்பதால் பதவி உயர்வு நிச்சயம். மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். ராசியிலேயே சந்திரன் அமர்ந்து கொண்டு 7இல் உள்ள சூரியன் புதனை பார்த்து கொண்டிருக்கிறது என்பது ஒரு சுமாரான யோகம் என்று சொல்லலாம். பெரிய யோகம்னு சொல்ல முடியாது, ஏன்னா அஷ்டமாதிபதி தானே சூரியன், அது எப்படி நல்லது பண்ணும்? 8 குடைவன் எப்பவுமே நல்லதே பண்ணாது. அஷ்டமாதிபதி வலுக்கவே கூடாது ஒரு ஜாதகத்தில். ஒரு ஜாதகம் அஷ்டமாதிபதி வலுத்திருந்தாலே அதெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சிருந்தால சுமாராக ஏதோ லைஃப் ஓடும், அவ்வளோதான். பெரிய லெவல்லலாம் யோகம்லாம் சொல்ல முடியாது. லக்னாதிபதி வலுக்க வேண்டும், ராசி அதிபதி வலுக்க வேண்டும். 8 குடைவனும் 6 குடைவனும் மறையணும், அப்போ தான் யோகம். இப்பொழுது 8 குடைவன் 7ஆம் இடத்திலே அமர்ந்து ராசியை பார்ப்பதால் ஆரோக்கியத்திலே அதிக கவனம் தேவை. மகர ராசிக்கு அதிக கவனம் ஆரோக்கியத்தில் தேவை. எனவே சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எந்த விஷயத்திலையும் நீங்கள் ரிஸ்கே எடுக்காதீங்க. நோய் நாடி நோய் முதல் நாடி அதன் வாய் நாடி வாய்ப்பச் செயல். அதனால் எர்லியர் ஸ்டேஜிலே டயக்னோஸ் பண்ணிட்டா எதுவுமே நல்லது. முத்த விடக்கூடாது, அதுக்காக சொல்கிறேன். கும்பராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். கும்பராசி அன்பர்கள் இன்றைய தினம் மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள். ராசிக்கு 5ஆம் இடத்திலே குருவும் சுக்கிரனும் இணைந்திருப்பது மிகப்பெரிய யோகம். 6 குடைவன் 12ஆம் இடம் வந்ததால் யோகம். பல்வேறு கிரகங்கள் உங்களுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கின்றன. எனவே நல்ல தகவல்கள் சேர்கின்ற நல்ல நாள். உங்கள் வாழ்க்கை தரம் உயரப்போகிறது. இத்தனை நாள் நீங்கள் தான் எல்லாரையும் ஏணிப்படியாக இருந்து ஏற்றி விட்டீங்க. இத்தனை நாள் லேடராக இருந்தீங்க, இப்போ லீடராக போகிறீங்க. சில பேர் லேடராகவே இருப்பாங்க, எல்லாரையும் ஏற்றி விட்டுட்டே இருப்பாங்க. இவங்க அப்படியே இருப்பாங்க, அதே இடத்துல இருப்பாங்க. இந்த கும்பல்லாம் அந்த மாதிரி தான் இருக்கும். மற்றவங்களெல்லாம் ஏறத்துக்கு வழி விட்டுட்டு இவங்க அப்படியே உட்காந்துருப்பாங்க. ஆனால் இப்போ டைம் சேஞ்ச் ஆகுது. நீங்கள் இனிமேல் லேடர் இல்லை, லீடர். ரொம்ப அருமையான நல்ல நேரம் ஆரம்பம். மீன ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். 5 குடைவன் 11ஆம் இடத்திலே இருப்பதால் யோகம். 9 குடைவன் 7ஆம் இடத்திலே இருப்பதால் யோகம். 7 குடைவன் 5ஆம் இடத்திலே இருப்பதால் யோகம். 2 நாளாக இதே தான் சொல்லியிருக்கேன், நல்லா கவனிங்க. 5 குடைவன் 11ஆம் இடத்தில் இருப்பதால் யோகம். 5 குடைவன்னா சந்திரன், அது 11 இருக்குது. இப்போது ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது எது செய்தாலும் வெற்றி. 9 குடைவன் 7ஆம் இடத்தில் இருப்பதால் யோகம். 9 குடைய பாக்யாதிபதி செவ்வாய், அது 7 கன்னியில் இருக்குது, அது ஒரு பெரிய அதிர்ஷ்டம். திரிகோணாதிபதி கேந்திரமேறி விட்டது. 7 குடைவன் 5ஆம் இடத்திற்கு வந்ததால் யோகம். 7 குடைவன்னா புதன், 5இல் இருக்குது. புதன் இப்போ 5இல் இருக்குது, திரிகோணத்துக்கு வந்துடுது கேந்திராதிபதி. இந்த மாதிரி அருமையான கிரக அமைப்பு அபூர்வமாக தான் வரும். அதனால தான் அதை விலைக்கு சொல்கிறேன், உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியணும்ல. இன்றைக்கி மீனராசிக்கு ரொம்ப நல்லா இருக்குது. மீனராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நாள், அற்புதமான நாள். சந்தோஷமாக இருப்பீர்கள், வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்வீர்கள். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம்.